தியாகராஜன் சார்ட்டேருந்து கேட்போம். சார், உங்கள்கிட்ட நான் இதை ஆரம்பிக்கிறது சகல பொருத்தம். ஏனென்றால் இராணுவ அதிகாரி மற்றும் இல்லை, எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்ற மாண்புகளெல்லாம் தற்போது எப்படி போய்கொண்டிருக்கிறது. நான் முதல்ல கொடுத்த அந்த உரையை நீங்கள் கேள்வியை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பதிலை தாருங்கள் ஐயா. நிச்சயமாக ஒரு நல்ல தலைப்புல நீங்க இன்றைய ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்கின்றீர்கள். நன்றி சார். தங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இருக்கிற எல்லா பேனலிஸ்டுக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல நம்ம ஒரு ஹெல்தியான டிஸ்கஷனா அது நம்ம கொண்ட போகணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு 28 ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய பல பாகங்களில் நான் இருந்திருக்கிறேன். முக்கியமாக சொல்லணும், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எலெக்ஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவுட்டர் பெரிஃபரியில் நாங்கள் இது கொடுப்போம். இன்னர் பெரிஃபரியில் பேராமிலிட்டரி கோர்சஸ் இருக்கும். அவுட்டர் பெரிஃபரியில் எப்போ எமர்ஜென்சி இருக்கோ உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு பார்த்துருக்கேன். பல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் விட்னஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய தமிழகம் என்றாலே முக்கியமான ஒரு விஷயம்னா கலாச்சாரம், பண்பாடு. அதுதான் தமிழகம் மிகப்பெரிய ஒரு வியப்பை ஆழ்த்தக்கூடிய, ஒரு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கலாச்சாரம் மற்றும் பண்பாடு. அந்த கலாச்சாரம் பண்பாடை தாண்டி மாண்பற்ற நிலையில் சில கருத்துக்களை அவர்கள் பேசும்பொழுது, பொது வழியில் பேசும்போது அது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கின்றது. அது நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிராக அமைகின்றது, நம்முடைய பண்பாட்டிற்கு எதிராக அமைகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதையும் பார்க்கும்போது, அதை தாண்டி பார்க்கும்பொழுது நீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டியது அந்த தலைவர்களுடைய கடமை. அந்த வாக்குறுதிகள் என்பது நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் கூர்ந்து கவனித்து அதை ஆராய்ந்து எடுத்து அதை நான் வந்தால் இதை சரி செய்வேன் என்று கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு புனிதமான ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்துல இருக்கும்பொழுது அள்ளி வீசுவது அது நடைமுறையில் வருமா வராதா அது பத்தி இல்லை. எப்படியாவது நான் ஆட்சியை பிடிக்க வேண்டும், எப்படியாவது அந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அள்ளி வீசுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி நம்மளுடைய இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய நாடு என்பது ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்ததாக ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவர் ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு கடந்த காலத்தையும் நம்ம எடுத்துக்கும்போது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கடமை எனக்கு இருக்கின்றது. அதாவது நம்ம சொன்ன கசப்பான ஒரு இதுன்னு சொன்ன திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பல தாக்குதல்கள், அதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா சனாதன தர்மத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்படி சனாதன தர்மத்தை பேசும்பொழுது உச்ச நீதிமன்றத்திலிருந்து எல்லோரும் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியையும் ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்க, நாங்க சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் அப்படின்னு சொல்றது, நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு சரியான ஒரு அரசியல் தலைவர்களுக்கான ஒரு வார்த்தைகளாக இது பார்க்க முடியவில்லை. அதையும் தாண்டி நம்ம பார்க்கணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியா. தமிழகத்தினுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சனாதன தர்மத்தை பேசும்பொழுது 180க்கும் மேற்பட்ட ஆளுமைகள் இந்தியாவில் இருந்து, அது எக்ஸ் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியிலிருந்து, ஒரு பியூரோக்ராட்ஸ்ல இருந்து, ராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருந்து 180 பேர் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதியிருந்தாங்க இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு. அதையும் தாண்டி ஹைகோர்ட்டினுடைய டெல்லி ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் சொல்லியிருந்தார், திங்ரா சொல்லியிருந்தாரு, அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் மன்னிப்பு கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி, அந்த ஜாதி, மதம், இனம், மொழி இவற்றை தாண்டி எப்பொழுது மக்கள் நம்முடைய நாடு என்று பார்க்கும் பொழுது இந்த கசப்பான விஷயங்கள்லாம் வெளியேறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கும். சுஃபியான் நெறியாளரே நான் நிச்சயமா நான் என்னுடைய கருத்தை பதிவிடும் பொழுது எப்படி நான் கண்ணியத்தை காத்தேனோ அதே மாதிரி என்னுடைய சகோதரர் ரவீந்திரநாத் அவர்களும் கண்ணியத்தை காப்பார். ராணுவ அதிகாரி உங்களுக்கு கண்ணியம் வேணும், கட்டுப்பாடு வேணும். நான் பேசிட்டு தனிப்பட்ட முறை உங்களை எதுவும் குறை சொல்லணும், தத்துவத்தை பத்தி சித்தாந்தத்தை பத்தி நீங்க பேசலாமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மொத்தம் அதாவது சனாதன தர்மம் வேறு, இந்து மதம் வேறு அப்படின்னு சொல்றது தவறான கருத்து.
ஒரு தவறான கருத்தை பலமுறை பேசினா அது வந்து உண்மைன்னு ஆயிடாது. அது இந்துக்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய தர்மா தட் இஸ் சனாதன தர்மா. சனாதன தர்மமும் இந்து தர்மமும் வேறு கிடையாது, இரண்டும் ஒன்று தான். அது முதல்ல. இரண்டாவது, சனாதன தர்மம் வந்து ஒன்லி வந்து அந்த ஜாதி மதம் அடிப்படையை வந்து கொண்டு இருக்கின்றது, அதை கலைந்தெறிய வேண்டும் அப்படிதான் சொன்னார் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அப்படி இங்க பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய நமது முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்து தர்மத்தினுடைய இந்து மதத்தினுடைய வழிபாடு, திருமண வழிபாடை பத்தி அவர் வந்து பப்ளிக்ல பேசியிருக்காரு. ஆகையால் யார் என்ன தப்பு பேசினாலும் அந்த தவறுதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டனத்தை தெரிவித்தது. இந்தியாவில் இருக்கின்ற மிக மூத்த தலைவர்கள் எல்லா கட்சியில இருந்தவங்க கண்டனத்தை தெரிவிச்சாங்க. சனாதன தர்மம் என்பது வேறு கிடையாது, இந்து தர்மம் என்பது வேறு கிடையாது, இவர் வந்து பேசியிருக்கிறது இந்து தர்மத்தை தான் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதே தான் வந்து சொன்னது, பேசியிருக்க கூடாது. ஒரு மினிஸ்டரா இருக்கிறவர் வந்து இது மாதிரி வார்த்தைகளை வந்து பேசுவது வந்து தவறான கருத்து அப்படின்னு வந்து கண்டனத்தை தெரிவித்திருந்தது. ஆகையால் இந்த பொய்யான கருத்துக்களை திருப்பி சொன்னா அது வந்து உண்மையாயிடாது. சனாதன தர்மம் என்பதும் இந்து தர்மம் என்பதும் ஒண்ணுதான். சனாதன தர்மத்தை வரவேற்போம் என்று சொன்னால் இந்து தர்மத்தை வரவேற்போம் என்றுதான் பொருளாகும், மாற்று கருத்து கிடையாது. அது மாதிரி இரண்டாவது விஷயம் வந்து சொன்னாரு, ஒரு தர்மம் சொன்னா யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பேசலாம், யார் எந்த மதத்தையும் பேச முடியாது சார். அது வந்து கண்டியன் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கல. அதையும் வந்து புரியும், யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் சொல்லலாம்னு சொல்றது வந்து தவறான கருத்து. நீங்க கடவுள் இல்லை என்று நினைக்கின்றீர்களா, நீங்க கடவுள் இல்லை, சரி நீங்க பேசிட்டு போங்க. ஆனால் ஒரு மதத்தை வந்து நீங்க குறிப்பிட்டு அவருடைய வழிபாடுகளை குறிப்பிட்டு அந்த மதத்தை நாம் அழிப்போம், மதத்தினுடைய நம்பிக்கையை அழிப்போம், அதனுடைய வழிபாடுகளை அழிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து தவறான கருத்து. அது வந்து இந்தியாவில் அதற்கு வந்து இடம் கிடையாது. வேற ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகளில் அதுக்கு வந்து இடம் இருக்கலாம் தவிர இந்தியாவில் வந்து இதுக்கு வந்து இடம் கிடையாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தாக நான் வந்து பதிவிடுகின்றேன். ஏன்னா அவர் சொல்றப்ப சொன்னாரு, நான் சொல்றது வந்து தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை குறிப்பிட்டு சொன்னதனால் இந்த விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையால் மறுபடியும் நான் கூறுகின்றேன், சனாதன தர்மம் இந்து தர்மம் என்பது ஒன்றுதான். அது வந்து அதை வந்து பிரிக்கவோ மாற்றவோ அது வந்து சொல்லாலோ செயலாலோ அது வந்து இது பண்ண முடியாது. நிச்சயமாக ஒரு நல்ல நெறியாளராக நீங்க வந்து பேலன்ஸா கொண்டு போறீங்க, வாழ்த்துக்கள். முதல்ல வந்து நான் அந்த டாக்கூர் அவருடைய வந்து சொன்ன அந்த கோலி மாரோ சாலர் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இது வந்து அப்பயும் நான் வந்து அது கண்டிச்சேன், இப்பயும் கண்டிக்கிறேன். ஒருத்தர் தவறா சொன்னதை வச்சு இன்னொருத்தர் தவறா சொல்லலாம் அப்படின்னு நம்ம வந்து கொண்டு போக முடியாது. அதே மாதிரி இரண்டாவது ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன்னா, சக்தி அப்படிங்கிறத பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அதாவது வந்து பிரதமர் வந்து சக்திங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்றது. சக்திங்கிறது எங்கிருந்து உருவானது? அதாவது நம்முடைய சகோதரர் கூறியபடி இந்தியாவினுடைய எதிர்கால பிரதமராக கருதப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ரேலியில வந்து பேசுறப்ப சொல்றாரு, இந்துக்களுடைய சக்திக்கு எதிராக நான் வந்து போராடுகின்றேன், நான் போராடுவேன், நான் அதை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் அது மாதிரி ஒரு கருத்தை சொல்ல, அவர் என்ன சொன்னாரு, அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இல்ல ஒரு குறுக்கீடு அவர்தான் வைக்கணும், தவறான கருத்து பதிவு செய்யக்கூடாதுல்ல. இல்ல தப்பா சொல்றீங்க சார். சார் இங்க பாருங்க, எல்லா ஊடகங்களையும் இருக்கு, தவறா சொல்லாதீங்க, நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர் சொன்னது அரசாங்கத்துக்கு எதிரான சக்தின்னு தான் சொன்னாரு. இதற்கு முன்னாடி இதே மேடையில நாங்க விவாதம் பண்ணிருக்கோம். அவர் சொல்லி முடிக்கட்டும் சார். சொல்லுங்க சார், தியாகராஜன் சார் சொல்லுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார், சொல்லுங்க தியாகராஜன் சார். அதாவது நீங்க வந்து இந்த வீடியோ அவைலபிள் இருக்கு, தளத்துல வந்து எல்லா தளத்திலையும் அவைலபிள் இருக்கு. இத பத்தி நேஷனல் நியூஸ் வரைக்கும் கவர் பண்ணிருக்காங்க, ரொம்ப விலாவரியா கவர் பண்ணிருக்காங்க. நேஷனல் நியூஸ் வந்துட்டா ரைட்டா சார்? சொல்லி முடிக்கணும், செய்தி வந்துட்டா சரியா? இல்ல நேஷனல் வீடியோவே இருக்கு சார். அவர் பேச முடிக்கணும், பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சொல்லி முடி சார், சொல்லுங்க சார், சொல்லி முடிக்கணும். சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்க பேசுங்க, ஒரு டைம் தரேன். இந்து மதம் கூறுகின்ற சக்தியை நான் வந்து அது சக்திக்கு எதிராக நான் போராடுவேன் அப்படின்னு இந்து மதம் கூறுகின்ற சக்தி என்பது பெண்ணதான் சக்தின்னு சொல்றாங்க. அதனால வந்து பாரத பிரதமர் சொல்கின்றார், இந்து மதத்தினுடைய சக்தியாகிய பெண்களுக்கு எதிராக யாராவது இருந்தாரா என்னுடைய உயிரை கொடுத்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தவறு எனக்கு வந்து எந்த விதத்தில் வந்து பரவாயில்லை. குடியரசுத் தலைவர் புதிய நாடாளுமன்றத்தில் கூப்பிடாம திரௌபதி முர்மு புறக்கணிச்சீங்களே, அவங்க சக்தி இல்லையா? அவங்க சக்தி தானே. அதுக்கு என்னது உண்ணாவ சம்பவத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்களா, அவங்க சக்தி இல்லையா? குல்தீப் சங்க, அதை தாண்டி ஹத்ராஸ் நிர்பயா வழக்கு, இவங்க எல்லாம் சக்தி இல்லையா? புதுச்சேரியில 6 வயசு பெண், அவங்க சக்தி இல்லையா? சார் பேசுங்க. கேள்வி கேட்டீங்க, தியாகராஜன் சார் பதில் சொல்லட்டும். அப்புறம் தியாகராஜன் சார் தியாகராஜன் சார் பதில் சொல்லட்டும். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அந்த அப்படி இருக்கும் பொழுது இந்து தர்மத்தினுடைய சக்தி என்று கூறும்பொழுது ஒரு பெண்களுக்கு வந்து எதிராக யாராவது வந்து போரிட்டால் நான் வந்து என்னுடைய கொடுக்க தயாராக இருப்பேன் வந்து பிரதமர் சொன்னதுல தவறாக நான் நினைக்கவில்லை. மூன்றாவது வந்து ஒரு விஷயம் வந்து பார்க்கும் பொழுது
பாரத பிரதமர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காரு இந்தியன் ஏர்போர்ட்ஸினுடைய இது, அது வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டைம் அண்ட் அகைன் வந்து சொல்லியிருக்காங்க, இப்ப நீங்க போய் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். there is a protocol is there. இந்த protocol எலெக்ஷன் டியூரேஷன்ல கூட பிரைம் மினிஸ்டர், ஒன்லி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரோ மத்த மினிஸ்டரோ யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேன் யூஸ் த டிஃபென்ஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு கிளியரா கொடுத்திருக்காங்க. அது நியூஸ்லயே இப்போ வந்து வந்திருக்கு, அதை வந்து பார்க்க சொல்லுங்க. ஆகையால் ஒரு தவறான புரோட்டோகால், இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு வர்றப்ப அந்த புரோட்டோகால், அந்த செக்யூரிட்டி புரோட்டோகாலை வந்து உடச்செடிய முடியாது எலெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அவருடைய எது வரைக்கும் அவர் பிரதம மந்திரியாக இருக்கின்றாலும் அது வரைக்கும் அவருடைய புரோட்டோகால் வந்து கொடுப்பாங்க. அது அதனால அது தவறு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆகையால் எப்பொழுது வந்து ஒரு 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 இந்து தர்மத்திற்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா அதை வந்து இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து அதுக்கு வந்து பேசுறது வந்து தவறு நான் வந்து நினைக்கல. சரி, தியாகராஜன் சார் சுருக்கமா உங்களுடைய கருத்து. ஓகே சகோதரர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் வந்து சொன்னாரு, அம்பேத்கர் வந்து சனாதன தர்மத்தை எதிர்த்தார், ஜாதியை எதிர்த்தார் அப்படின்லாம் வந்து சொன்னார். அவரோட படிச்சிருப்பாங்க Who We Are the Sutras அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம், அது வந்து எல்லா இடத்துலயும் அவைலபிள் இருக்கு. அதுல பேஜ் 80, 85, 86 படிக்க சொல்லுங்க. சனாதன தர்மம்ங்கிறதோ ஆரிய கோட்பாடு என்பதோ பொய்யானது, அது குப்பையில் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுல வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர் இன்னொருத்தர் சொன்னாரு, நேரம் இல்லை, அது வேற டாபிக். உங்களை கூப்பிட்டு டாபிக் ஏன் சார் போட்டுறீங்க? அவர் பேச இரண்டாவது இந்தியன் ஏர்போர்ஸ் ஹெலிகாப்டர் யூஸ் பண்றத பத்தி நேரம் முடிந்தது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 105வது பக்கம் எலெக்ஷன் கமிஷனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ல 105வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி யூஸ் பண்ணோம்னா அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு 1999 அதற்கான கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். கட்டணத்தை செலுத்துகின்றார்கள். ஆகையால் அது தவறு என்று கூற முடியாது. இந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நம்முடைய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி நான் வளர்ந்து சார் இதானா சரி, நன்றி சார்.